நண்பர்களே, இன்னைக்கு இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். மத்தவங்க மேட்டர் பண்றத ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாக்குறது தான் நம்ம ஹீரோயினோட வேலை. பாக்குறது மட்டும் இல்லாம எந்த சத்தமும் போடாம சம்பவத்தை பார்த்துக்கிட்டு கையடிச்சு உல்லாசமா இருப்பா. அப்படி இவ திருட்டுத்தனமா மத்தவங்க மேட்டரை பார்த்துட்டு இருக்கும்போது அத இவளோட மாமனாரு பாத்துறாரு. இவ்வளவு அழகான பொண்ணு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாமனார் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு ஜூடித். இவ ஒரு மருந்து கம்பெனில வேலை செய்யறா. இவ கூட வேலை செய்யறவனுங்க எல்லாம் ஜூடித்தை எப்படியாவது கரெக்ட் பண்ணி மஜாவான சம்பவங்களை செய்யணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இவ கூட வேலை செய்யற ஒருத்தன் அதே ஆபீஸ்ல வேற ஒரு ஆன்ட்டிய நல்லா வச்சு பதம் பாக்குறதுக்காக தள்ளிட்டு போறத இவ பாக்குறா. ஜூடித்து வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பார்க்கிங் ஏரியால ரெண்டு பேரும் ஒரு அருமையான மேட்டர் பண்றத இவ பாக்குறா. எந்த சத்தமும் போடாம ஒளிஞ்சு நின்னுகிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பாக்குறா. இவ கூட வேலை செய்யற அந்த ஆன்ட்டி கண்ணா பின்னான்னு ஷாட் வாங்குறத கண் சிமிட்டாம பாக்குறா. அதை பார்க்க அவளால கண்ட்ரோல் பண்ண முடியாம அங்கேயே கையடிச்சு சந்தோஷமா இருக்கிறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவ பார்த்த சம்பவத்தை மனசுல நினைச்சு பார்த்து அவளை சந்தோஷப்படுத்திக்கிறா. மறுநாள் ஆபீஸுக்கு போகும்போது லிப்டுக்குள்ள ஒரு வாட்ட சாட்டமான மொரட்டு கால மாதிரி நெருப்பா இருக்கிற ஒருத்தனை பாக்குறா. பார்க்க ஸ்மார்ட்டா பணக்கார மாதிரி இருக்கிறான். இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணி மஜாவான கபடி விளையாட்டு நிறைய விளையாடணும் அப்படின்னு ஜூடித்து மனசுக்குள்ள பிளான் பண்றா. இவன் தான் படத்தோட ஹீரோ. இவன் பேரு எரிக். அப்படியே ரெண்டு பேரும் லிப்டுக்குள்ள பேச ஆரம்பிச்சு அப்புறம் டேக் ஆஃப் பண்றதுக்காக ரெண்டு பேரும் மாத்தி போன் நம்பரும் வாங்கிக்கிறாங்க. இந்த எரிக்கு யாரு அப்படின்றத ஜூடித்து ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறா. ஆக்சுவலா இந்த எரிக்கு யாருன்னா இந்த மொத்த கம்பெனியோட ஓனரே இவன் தான். அன்னைக்கு நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு ஆபீஸை விட்டு போகும்போது பக்கத்து ரூம்ல யாரோ மேட்டர் பண்ற சவுண்ட் இவளுக்கு கேக்குது. யாரா அது இந்த நேரத்துல அப்படின்னு போய் அவங்க பண்ற மேட்டரை இவ ஒண்ணு விடாம அப்படியே ஒளிஞ்சு நின்னுகிட்டு பாக்குறா. ஜூடித்து வழக்கமா பண்ற மாதிரி அந்த மஜாவான மேட்டரை பார்த்துக்கிட்டு உல்லாசமா கையடிக்கிறா. இவ அப்படி மஜாவா இருக்கும்போது எரிக்கு மெதுவா சத்தமே போடாம அப்படியே பின்னாடி பக்கமா வர அவங்க கிட்ட இவ வசமா மாட்டிக்கிறா. உடனே எரிக்கு சொல்றான், மத்தவங்க மேட்டரை பாக்குறதே தப்பு, நீ அதுக்கும் ஒரு லெவல் மேல போய் அதை பார்த்துக்கிட்டே கையடிக்கிற, அதுவும் ஆபீஸ்லயே பண்ற. இப்படி ஆபீஸ்லயே கையடிக்கிறதுக்காக உனக்கு நான் சம்பளம் தரேன். எது என்னவோ நீ பண்றத பார்த்து எனக்கு பயங்கரமா மூட் ஆயிடுச்சு. நாளைக்கு என் கூட டின்னர் சாப்பிடறதுக்கு நீ வரணும். நீ நாளைக்கு வரும்போது எங்க அப்பாவை நீ சந்திக்கணும். அதாவது உன்னோட வருங்கால மாமனார நீ சந்திக்கணும். எங்க அப்பாவுக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எரிக்கு கட்டாயமா சொல்றான். கம்பெனியோட முதலாளியாச்சே, இவன் சொல்றத செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு வேற வழி இல்லாம ஜூடித்தும் சரின்னு ஒத்துக்கிறா. மறுநாள் எரிக்கு இவளோட வீட்டுக்கு வந்து இவளை பிக்கப் பண்றான். அவனோட காரு டிரெஸ் எல்லாம் பார்த்து ஜூடித்து அப்படியே வியந்து போறான். காருக்குள்ளேயே உருட்டி பேசஞ்சு மெதுவா விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப மர்மமான ஒரு திகிலான ஒரு ஹோட்டலுக்கு இவளை கொண்டு வந்திருக்கான். சாப்பிட்டுக்கிட்டே மேட்டர் பண்றதுக்குன்னு இந்த ஹோட்டலை கட்டி வச்சிருக்கானுங்க. சாதாரண ஆளுங்களால இந்த ஹோட்டலுக்குள்ள வரவே முடியாது. ரொம்ப பெரிய பணக்காரங்களால மட்டும்தான் இதுக்குள்ள வர முடியும். அது மாதிரி ஒரு வேற லெவல் சம்பவம். எல்லா ரூம்ல இருந்தும் விதவிதமான மேட்டர் பண்ற சவுண்ட ஜூடித்து கேக்குறா. ஒரு வில்லங்கமான இடத்துக்கு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கான். இங்க வச்சு நம்மள விடிய செய்ய போறான் அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிறா. ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு சரக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவ பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு எதுக்காக இங்க வந்தாங்களோ அந்த விஷயத்தை மங்களகரமா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இவனும் அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு வந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம செய்யறான். அவங்க அப்படி மஜாவா செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ள இன்னொரு ரூம் இருக்கிறத எரிக்கு காமிக்கிறான். அந்த ரூமை எரிக்கு மெதுவா திறக்கிறான். அதை திறந்த உடனே அதுக்குள்ள இன்னும் 3 பேர் இருக்கானுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் போட போறோம். எல்லாரும் சேர்ந்து கும்பலா செய்யும் போது அது ரொம்ப மஜாவா இருக்கும் அப்படின்னு எரிக்கு சொன்னதும் இதெல்லாம் கேட்டு ஜூடித்து அப்படியே மிரண்டு போறா. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, இதுக்கு நீ வேற யாரையாவது பாரு, இதோட என்ன பார்க்க வராத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜூடித்து அங்கிருந்து கோவமா கிளம்புறா. ஆனா எரிக்கால ஜூடித்த பார்க்காம இருக்க முடியல. மறுநாளே அவளோட வீட்டுக்கு போறான். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு காரை வாங்கி அவளுக்கு கிஃப்டா கொடுத்துட்டு நேத்து நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறான். உனக்கு நிறைய பேரு கூட கும்பலா செய்யறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். அதனாலதான் நேத்து அப்படி ஒரு விஷயத்தை நான் அரேஞ்ச் பண்ணேன். தப்பு என் மேலதான். உனக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கேட்டுட்டு நான் செஞ்சிருக்கணும். நான் வழக்கமா போடுற பொண்ணுங்க எல்லாரும் நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து கும்பலா செய்யற சம்பவத்தை விரும்புற பொண்ணுங்க. நீயும் அப்படிதான் இருப்ப அப்படின்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். இந்த காலத்து மாடர்ன் பொண்ணுங்களுக்கெல்லாம் இது இப்ப சகஜமா போயிடுச்சு. உன்னையும் நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்னு எரிக்கு மனசு விட்டு ரொம்ப ஓப்பனா பேசினதும் ஜூடித்துக்கு எல்லாமே புரியுது. இவன் ஒரு சாதாரண மனுஷனே கிடையாது, ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். சாதாரண மனுஷங்களோட மேட்டர்லாம் செஞ்சு இவனுக்கு போர் அடிச்சு போயிருக்கும். சாதாரண மேட்டர்ல இவனுக்கு மஜாவே கிடைக்காது. அதனாலதான் இவன் இப்படி ரொம்ப விசித்திரமான மேட்டர்லாம் ட்ரை பண்றான். அவனோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அது நார்மல் தானே அப்படின்னு ஜூடித்து ரொம்ப ஆழமா யோசிக்கிறா. அப்படி அங்க வச்சு அவங்களோட மேட்டர் வாழ்க்கைய மங்களகரமா ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. ஜூடித்து இதுவரைக்கும் பார்க்காத சொர்க்க பூமிகளை இவன் தினமும் காமிக்கிறான். பல ஆங்கிள் வித்தியாசமா களத்துல இறங்கி நல்லா விளையாடி ஜூடித்த ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிறான். இனிமே வேற யாரு கூட செஞ்சாலும் மஜாவே கிடைக்காத மாதிரி எரிக்கு நிறைய தரமான சம்பவங்களை செய்யறான். ஜூடித்தால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத நிறைய சம்பவங்களை ரொம்ப சூப்பரா செய்யறான். இதுவரைக்கும் என் கூட
யாருமே இப்படி எல்லாம் செஞ்சதே இல்ல, மேட்ரு பண்ணும்போது நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்ல அப்படின்னு இவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது ஜூடித்து திரும்ப திரும்ப சொல்லும் போது அதை கேட்க கேட்க இவனுக்கு இன்னும் ரொம்ப உற்சாகமாகி இன்னும் பல பிரம்மாண்டமான வித்தைகளை ஒன்னா செஞ்சு 2 பேரும் ஒரு சொர்க்க பூமிக்குள்ள நுழையிறாங்க. அதுக்கப்புறம் இவளை அவனோட வீட்டுக்கு கொண்டு வரான். கொஞ்ச நேரம் சரக்கு அடிச்சுட்டு அவங்களோட மஜாவான விளையாட்டை திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. பண்ற மேட்ரு எல்லாத்தையும் எரிக்கு அவனோட போன்ல வீடியோ எடுத்து வைக்கிறான். ஜூடித்தோட கண்ணை 2ஐயும் கட்டிட்டு இவன் மேட்ரு பண்றதால அவளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஜூடித்துக்கு ஒண்ணுமே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க செஞ்ச மேட்ரு வீடியோவை ஜூடித்துக்கு காமிக்கிறான். இந்த வீடியோவை பார்த்து ஜூடித்து அப்படியே மிரண்டு போறா. அது ஏன்னா இவங்க செஞ்சுட்டு இருக்கும் போது வேற ஒரு பொம்பளைய எரிக்கு இந்த ரூமுக்குள்ள கொண்டு வரான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஆனா ஜூடித்தோட கண்ணு கட்டி இருந்ததால வேற ஒரு பொம்பளை ரூமுக்குள்ள வந்திருந்தா அப்படின்ற எந்த விஷயமும் ஜூடித்துக்கு தெரியாது. என்கிட்ட சொல்லாம என்னோட பர்மிஷன் இல்லாம வேற ஒரு பொம்பளைய எதுக்கு ரூமுக்குள்ள கொண்டு வந்த? இது ரொம்ப தப்பு, நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல, நீ ஒரு சைக்கோ, இதோட என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு ஜூடித்து ரொம்ப கோவமா பேசிட்டு எரிக்கு கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. மறுநாள் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வேற ஒரு பொம்பளைய ஜூடித்து பாக்குறா. அந்த பொண்ணு இவளை பார்த்து லுக்கு விட ஜூடித்தும் பதிலுக்கு நல்லா லுக்கு விடுறா. இந்த பொண்ணு கூட செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜூடித்து கற்பனை பண்ணி பாக்குறா. ஏன்னா அந்த பொண்ணு விடுற லுக்கு அது மாதிரி இருக்கு. மறுநாள் ஜூடித்து ஆபீஸுக்கு வரா. எரிக்கு அவளை பார்த்து பேசுறான். சிட்டில இருக்கிற நம்ம கம்பெனியோட எல்லா பிரான்ச் ஆபீஸையும் நான் செக் பண்ணி பார்க்க போறேன், என் கூட நீயும் வரணும் அப்படின்னு எரிக்கு ஜூடித்து கிட்ட சொல்றான். கம்பெனியோட ஓனர் சொல்றத கேட்டுதானே ஆகணும், வேற வழி இல்லையே அப்படின்னு ஜூடித்தும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றான். வேலை விஷயமா வெளியே போறோம் அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு நம்மளை கொண்டு போய் கண்ணாபின்னான்னு ஷாட்டு போட்டு பதம் பாக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்ய சொல்றான் அப்படின்னு ஜூடித்தும் புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு எரிக்கு ஜூடித்தோட வீட்டுக்கு வரான். ஜூடித்தோட பூனை செத்து போனதால இவ ரொம்ப சோகமா இருக்கிறா. எரிக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை சமாதானப்படுத்துற சாக்குல அவ கூட கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசிட்டு தூக்கி போட்டு ஒரு தரமான சம்பவத்தை செய்யறான். ஜூடித்தோட சோகத்தை துடைக்கிறதுக்காக ஒரு மஜாவான விளையாட்டை விளையாடுறாங்க. அவ கூடவே தங்கி இருந்து அவளுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப அன்பா பாத்துக்கிட்டு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வெளு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறான். நல்லா வாயில எடுக்க வச்சு ரொம்ப உல்லாசமா இருக்கிறான். விடிய விடிய வீட்டுல பண்ணது பத்தலன்னு ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்கேயே தூக்கி போட்டு ஒரு பிரம்மாண்டமான சம்பவத்தை செய்யறான். எரிக்கு என்னதான் சாப்பிடுறானே தெரியல. குதிரை மாதிரி சோர்ந்து போகாம களத்துல இறங்கி தீயா வேலை செய்யறான். அப்படி அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி சிட்டில இருக்கிற பிரான்ச் ஆபீஸ் எல்லாத்தையும் பாக்குறதுக்காக இவங்க கிளம்புறாங்க. அவனுக்கு சொந்தமான பிரைவேட் ஜெட்ல போயிட்டு இருக்கும் போது எரிக்கோட போனுக்கு யாரோ போன் பண்றாங்க. பேட்டா அப்படின்ற பேர்ல ஒரு பொண்ணு இவனுக்கு போன் பண்றா. அந்த பொண்ணோட பேரை பார்த்ததும் எரிக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. திடீர்னு பயங்கர கடுப்பா மாறிடுறான். அவன் செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஆத்திரமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஜூடித்து கிட்ட ஒண்ணுமே பேசாம வரான். இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி திடீர்னு மூட் அவுட் ஆயிட்டான், ரொம்ப கோவமா இருக்கிறானே, என்ன ஆச்சு அப்படின்னு ஜூடித்துக்கு ஒண்ணுமே புரியல. பிளைட் லேண்ட் ஆனதும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஹோட்டல்ல தங்கி ரொம்ப மஜாவா இருக்காங்க. படம் ஃபுல்லா மேட்டர் தான். எப்ப சான்ஸ் கிடைக்கும் போதும் அருமையான ஷாட் போட்டு பிரிச்சு மேயறான். மறுநாள் காலையில ஜூடித்து அவளோட ரூமை விட்டு வெளியே வரும்போது எரிக்கு வேற ஒரு அழகான பொண்ணு கூட நிக்கிறத இவ பாக்குறா. அதை பார்க்கும் போது இவளுக்கு அப்படியே வயிறு எரியுது. இவன் இவளையும் போடுறான் அப்படின்னு ஜூடித்து புரிஞ்சுக்கிறான். நம்மள மட்டும் இல்லாம இவன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய ஐட்டங்களை பதம் பாக்குறான், பதம் பார்த்து என்ஜாய் பண்றான் அப்படின்னு ஜூடித்துக்கு கிளியரா புரியுது. இவனோட வாழ்க்கையில இன்னும் எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்க, எத்தனை பேரை பதம் பார்த்திருப்பான் அப்படின்னு ஜூடித்து இவனை பத்தின நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களோட ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. ஜூடித்தை பார்த்த உடனே எரிக்கு அங்கேயே வச்சு அவளை செய்யணும் அப்படின்னு ஒரு யோசனை வருது. உடனே என்ன பண்றான்னா அந்த ரூம்ல இருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்றான். நான் ஜூடித்து கிட்ட தனியா பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்தை அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரூம்ல இருந்த எல்லாரும் வெளியே போறாங்க. ஆனா இவனுங்க எல்லாம் முட்டாளுங்களா என்ன, நம்ம எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஜூடித்தை பார்த்து ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எல்லாரும் அங்கிருந்து போறாங்க. நல்லா வாங்கு, நீ வாங்குற சத்தம் வெளியே வரைக்கும் கேட்கணும், அது மாதிரி ஒரு லுக்க விட்டுட்டு இவனுங்க அங்கிருந்து போறாங்க. அப்புறம் என்ன, அவங்க எல்லாரும் போன உடனே தூக்கி போட்டு ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறான். வெளியே சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா களத்துல இறங்கி சூப்பரா விளையாடுறான். வெளியே யாராவது கேட்டுற போறாங்க அப்படின்னு ஜூடித்து எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் பாட்டுக்கு அவனோட வேலையில தீயா இருக்கிறான். ரொம்ப நேரம் வச்சு நல்லா விளையாடி எல்லாத்தையும் அவுட் பண்ணி அப்படியே தெறிக்க விடுறான். இவங்க விளையாட்டு எல்லாம் முடிஞ்சதும் ரூமுக்கு வெளியே நிக்கிற எல்லாரையும் திரும்ப ரூமுக்குள்ள வந்து உட்கார சொல்றான். எல்லாரும் ஜூடித்தை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவளை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து உட்கார்றாங்க. ஜூடித்தால அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்றான். மத்தியானம் ஆபீஸ்ல வச்சு பண்ணது
பத்தலன்னு நைட்டு ஆனதும் ஒரு கில்மாவான இடத்துக்கு கொண்டு வரான். இந்த இடம் ரொம்ப காஸ்ட்லியான ரொம்ப மர்மமான ஒரு பாரு மாதிரி ஒரு இடம். எல்லாரும் அம்மனை கட்டையா உட்காந்துக்கிட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு மஜாவான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்படி ஒரு இடத்துக்கு நம்மள கொண்டு வந்திருக்கானே அப்படின்னு ஜூடித்து இதெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறா. அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சு இங்க எதுக்கு வந்தாங்களோ அந்த விஷயத்த மங்களகரமா ஆரம்பிச்சு வைக்கிறான். எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு ஜூடித்து பயங்கரமா வெக்கப்படுறா. ஆனா எரிக்கு அதெல்லாம் கண்டுக்காம அவன் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செய்யறான். ஆரம்பத்துல வெக்கப்பட்ட ஜூடித்தும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெக்கம் மானம் எல்லாத்தையும் தூக்கி தூர வீசிட்டு அவளும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. இவளுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தாலும் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க முன்னாடியே செய்யறது ஒரு புது மஜாவா இருக்கு. நிறைய பேர் இவளை பார்த்து கையடிக்கிறது இவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில ஜூடித்து எரிக்க சந்திக்கிறா. எரிக்கு கூட வேற ஒரு பொண்ணு இருக்கிறதையும் கவனிக்கிறா. எரிக்கு ஜூடித்து கிட்ட வந்து கோவமா சொல்றான், நீ இனிமே இங்க தேவையில்லை, உன்னோட வேலை முடிஞ்சிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறான். என்ன நடக்குதுன்னு ஜூடித்துக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படி கோவமா பேசுறான் அப்படின்னு அவளுக்கு எதுவுமே புரியல. உடனே அங்கிருந்து கிளம்பி அவளோட சொந்த ஊருக்கு வரா. எரிக்க மறக்கிறதுக்காக நல்லா சரக்கு அடிச்சு மத்தவங்க கூட நல்லா மஜாவா இருக்கா. இந்த பார்ட்டியில வேற ஒருத்தனை சந்திக்கிறா. ரெண்டு பேரும் நல்லா லுக்கு விட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நல்லா கடிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. மஜாவான விளையாட்டுகளை விளையாடி ரொம்ப உல்லாசமா இருக்காங்க. இப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் சிக்குனா இவன் சும்மா விடுவானா? அவனுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் செஞ்சு விடிய விடிய பதம் பாக்குறான். அப்படி ஜூடித்தோட வாழ்க்கை இந்த கிராமத்துல ரொம்ப மஜாவா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எரிக்கு இவளை பாக்குறதுக்காக வரான். நான் அன்னைக்கு உன்கிட்ட அப்படி கோவமா பேசுனது ரொம்ப தப்பு தான், ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நேரம் வரும்போது நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்ப, என்ன மன்னிச்சிரு, அன்னைக்கு நான் அப்படி பேசி இருக்க கூடாது அப்படின்னு எரிக்கு பயங்கரமா சாரி கேட்டு ஜூடித்த திரும்பவும் காம்ப்ரமைஸ் பண்றான். எரிக்கு கிட்ட இருக்கிற பணத்துக்கும் கில்மாவுக்கும் ஆசைப்பட்டு ஜூடித்து அவனை மன்னிச்சு அவன் கூட திரும்பவும் ஊர் சுத்த ஆரம்பிக்கிறான். நிறைய மஜாவான சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு திரும்பி வர முடியாத மாதிரி ரொம்ப ஆழமா இறங்குறாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணாத புது புது டெக்னிக் எல்லாம் ட்ரை பண்ணி கண்ணா பின்னான்னு வெளுத்து வாங்குறான். அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது ஜூடித்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டவன் இங்க வந்து நிக்கிறான். கொஞ்ச நாள் என் கூட கில்மாவா இருந்துட்டு அப்படியே காணாம போயிட்ட, நம்பர் கூட கொடுக்கல, உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது, எனக்கு உன் கூட கொஞ்ச நேரம் தனியா பேசணும் அப்படின்னு இவன் சொல்ல எரிக்கு அங்கிருந்து எழுந்து போறான். அதுக்கப்புறம் இவன் ஜூடித்து கிட்ட பேசுறான், இந்த பணக்கார பசங்களை நம்பாத, அவனுங்க உன்னை மஜாவா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பானுங்க, நீ எதுக்கு அவங்க கூட உட்காந்து பேசுற, என்கிட்ட இல்லாதது அப்படி அவங்க கிட்ட என்ன இருக்கு, நான் உன்னை மஜாவா பாத்துக்கிறேன், அவனை தூக்கி போட்டுட்டு வா, அவன் கூட இனிமே பேசாத, உனக்கு நான் இருக்கேன்ல அப்படின்னு இவன் விட்டு போட்டு பாக்குறான். அதுக்கு ஜூடித்து சொல்றா, நம்ம ரெண்டு பேரும் மேட்டர் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு அவனை தெரியும், நாங்க ரெண்டு பேரும் எங்க விளையாட்டுகளை எப்பயோ ஆரம்பிச்சாச்சு, இன்னும் சொல்லணும்னா நாங்க ரெண்டு பேரும் சீரியஸா லவ் பண்றோம், இதோட நீ என்ன பாக்குறதுக்கு வராத, நமக்கு இடையில நடந்தது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு இவன் மூஞ்சிலேயே செருப்பால அடிக்கிற மாதிரி பேசிட்டு இவனை அப்படியே கழட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான். யார் அந்த பொறுக்கி அப்படின்னு எரிக்கு கேட்க ஜூடித்து நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம சொல்றா. இவன் கிட்ட போய் சொல்லாம ஜூடித்தும் அவனும் ரொம்ப மஜாவா இருந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றா. எரிக்கு இதெல்லாம் கேட்டு எந்த பொறாமையும் இல்ல. ஜூடித்த வேற ஒருத்தன் போடுற கதைகளை கேட்கும் போது இவனுக்கு ரொம்ப உல்லாசமா இருக்கு. அவன் எப்படி எல்லாம் பதம் பார்த்தான், எப்படி எல்லாம் வெளுத்து வாங்கினான், என்னென்ன ஆங்கிள் அடிச்சு நாசம் பண்ணான், எல்லாமே எனக்கு கேட்கணும் போல இருக்கு, அவன் செஞ்சது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம டீடைலா சொல்லு அப்படின்னு எரிக்கு கேட்க ஜூடித்துக்கு ஒரே வெக்கமா இருக்கு. என்னடா இவன் இன்னொருத்தன் போட்ட கதையை இப்படி கூச்சமே இல்லாம கேட்கிறானே, இவனுக்கு ஏன் இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கூட பொறாமையே இல்ல, கொஞ்சம் கூட கோவமே வரல அப்படின்னு ஜூடித்துக்கு ஒண்ணுமே புரியல. இவன் காதலிக்கிற பொண்ணு வேற ஒருத்தன் கூட கில்மா பண்றது இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, இவன் ரொம்ப ஓப்பனா இருக்கானே அப்படின்னு ஜூடித்து யோசிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே காயடிச்சு உருட்டி பிசைஞ்சு விளையாடிக்கிட்டு இவங்க கார்ல போகும்போது அந்த பொண்ணு திரும்பவும் போன் பண்றா. அதாவது பேட்டா அப்படின்ற பேருள்ள அந்த பொண்ணு எரிக்கு போன் பண்றா. அந்த போன் காலை பார்த்ததும் எரிக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த போனை அவன் எடுக்கவே மாட்டான். நீ ஏன் அந்த பொண்ணு போன் பண்ணும்போது போனை அட்டன் பண்ண மாட்டற, இந்த பேட்டா யாரு, நான் தெரிஞ்சே ஆகணும், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்ன உறவு, நீ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லலன்னா நம்ம இதோட கில்மா பண்ண முடியாது, நான் உன் கூட கபடி விளையாட வரமாட்டேன் அப்படின்னு ஜூடித்து பயங்கரமா மிரட்ட எரிக்கு வேற வழி இல்லாம அவனுக்கு நடந்த ரொம்ப கில்மாவான விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறான். அது என்னன்னா இந்த பேட்டா அப்படின்ற அந்த பொண்ணு இவனோட முன்னாள் காதலி. ஒரு நாள் பேட்டாவும் எரிக்கோட அப்பாவும் கில்மா பண்ணிட்டு இருக்கிறத எரிக்கு கண்டுபிடிக்கிறான். சொந்த அப்பாவும் அவனோட காதலியும் இப்படி பண்ணுவாங்கன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த சம்பவம் நடந்ததால எரிக்கும் பேட்டாவும் பிரிஞ்சிடுறாங்க அப்படின்னு எரிக்கு அவனோட கதைய ஜூடித்து கிட்ட சொல்றான். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிட்டே இருக்கா, என் பணத்துக்காக என் பின்னாடியே சுத்துறா, நான் மேட்டர் பண்ற நிறைய பொண்ணுங்க என்னோட பணத்தை பார்த்து மயங்கி என்னை விடாம என் பின்னாடியே துரத்துறாங்க, அதுல எந்த பொண்ணை மன்னிச்சாலும் இந்த பேட்டாவை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாது, எனக்கு அவ மேல அந்த அளவுக்கு கொலை காண்டு, அவ பேரை சொல்லும் போதே என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது அப்படின்னு எரிக்கு எல்லாத்தையும் ஜூடித்து கிட்ட சொல்றான். இவ்வளவு கேவலமா
பயங்கரமான ஒரு பிளாஷ்பேக் கேட்டுட்டு ஜூடித் அப்படியே மனசுக்குள்ளேயே காரி துப்புறா. என்ன ஒரு அப்பண்டா இவன், சொந்த பையனோட கேர்ள் ஃபிரெண்டையே கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணு கூடவே ரொம்ப மஜாவான சம்பவங்களை செஞ்சிருக்கானே, என்ன ஒரு கேவலமான அப்பண்டா இவன் அப்படின்னு ஜூடித் மனசுக்குள்ள நினைச்சாலும் இதை எல்லாத்தையும் வெளியே காமிச்சுக்காம அப்படியே அவன் சொன்ன கதையை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறான். மறுநாள் எரிக்கு ஜூடித்தை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். இந்த ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டியும் இருக்கு. இந்த பொம்பளை யாருன்னா எரிக்கும் ஜூடித்தும் முதல் தடவையா மேட்டர் பண்ணும்போது அவளோட கண்ணை கட்டிட்டு வேற ஒரு பொம்பளைய அந்த ரூமுக்குள்ள இவன் விட்டுருப்பான். அதாவது ஜூடித்து கூட மேட்டர் பண்றதுக்காக வேற ஒரு பொம்பளைய அந்த ரூமுக்குள்ள இவன் கொண்டு வந்திருப்பான். அந்த பொம்பளை தான் இந்த பொம்பளை. ஆக்சுவலா எரிக்கு இந்த வீட்டுக்கு வந்ததே 4 பேரும் ஒன்னா சேர்ந்து மஜாவான கபடி விளையாட்டுகளை விளையாடுறதுக்காகத்தான். கும்பலா மஜா சம்பவங்களை செய்யும் போது அது எரிக்கு ரொம்ப உல்லாசமா இருக்கும். இந்த புருஷன் பொண்டாட்டி ரொம்ப ஓப்பனான ஒரு புருஷன் பொண்டாட்டி. இவங்களுக்கு இது மாதிரி கும்பலா மேட்டர் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப மாமூலான ஒரு விஷயம். எரிக்கு பல வருஷமா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து கும்பலா கில்மா பண்றது ஒரு வழக்கமான விஷயம். நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்ற உண்மையை கொஞ்ச நேரத்துல எரிக்கு ஜூடித்து கிட்ட சொல்றான். முதல்ல இதெல்லாம் கேட்டதும் ஜூடித்துக்கு கொஞ்சம் பயமாவும் அசிங்கமாவும் இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளை பேசி கன்வின்ஸ் பண்றான் எரிக்கு. அப்படி பண்ணும்போது ரொம்ப மஜாவா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். உன்னோட வாழ்நாள் ஃபுல்லா இப்படிப்பட்ட ஒரு மேட்டரை நீ மறக்கவே மாட்ட. இத ஒன்ஸ் நீ செஞ்சுட்டா திரும்ப திரும்ப இது மட்டும் போதும் அப்படின்னு நீ சொல்லுவ. அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு இவகிட்ட நிறைய ஆசை காட்டுற மாதிரி பேசி ஜூடித்தை எப்படியோ சம்மதிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம 4 பேரும் சேர்ந்துகிட்டு கும்பலா வெளு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறாங்க. முன்னாடி பின்னாடி அப்படி பல பல ஆங்கிள் கண்ணா பின்னான்னு களத்துல இறங்கி ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்க 4 பேரும் ஒரு கில்மாவான பார்ட்டிக்கு வராங்க. ஒரு பெரிய பணக்காரனோட வீட்டுல அந்த மாதிரி ரொம்ப கில்மாவா என்ஜாய் பண்றதுக்குன்னே ஒரு பார்ட்டியை இவங்க நடத்துறாங்க. காலையில வீட்டுல பண்ணது பத்தாதுன்னு இங்க வந்து மஜாவா இருக்கிறதுக்காக இந்த 4 பேரும் இங்க வந்திருக்காங்க. இந்த பார்ட்டியில நிக்கிற கட்டுமஸ்தான வெறியனுங்களை பார்த்து ஜூடித்துக்கு பயங்கரமா மூடாயி எவனாவது கிடைக்க மாட்டானா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா நிக்கிறா. இதெல்லாம் பார்த்து ஜூடித்துக்கு நல்லா மூடா இருக்கு அப்படின்னு எரிக்கும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வேற ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இன்னைக்கு நம்ம இவன் கூட தான் செய்ய போறோம், நாங்க 2 பேரும் சேர்ந்து களத்துல இறங்க போறோம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு எரிக்கு ஜூடித்து கிட்ட கேட்க அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் என்ன, ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம இவனுங்க 2 பேரும் ஜூடித்தை கூப்பிட்டுக்கிட்டு இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாங்க. தரமான சம்பவங்களை செய்யறதுக்காக இந்த பெரிய வீட்டோட பேஸ்மெண்ட்ல அது மாதிரி நிறைய ரூம்ஸ் இருக்கு. மேட்டர் பண்றதுக்குன்னே நிறைய அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பிரம்மாண்டமான மேட்டர் பண்றாங்க. 2 பேரும் ஒருத்தன் தட்டி கொடுத்துக்கிட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுத்து வாங்குறானுங்க. ஒருத்தன் முன்னாடி விளையாட இன்னொருத்தன் அதே நேரத்துல பின்னாடி நின்னுகிட்டு நல்லா விளையாடுறான். அப்படி மாறி மாறி நல்லா ஒரு தரமான விளையாட்டை விளையாடுறாங்க. இப்படி ஒரு சூப்பரான சம்பவத்தை ஜூடித்து அவளோட வாழ்க்கையில செஞ்சதே இல்ல. அப்படியே அசந்து போறா. இது தினமும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறா. இவனுங்க 2 பேரும் நிறுத்தாம அவனுங்களோட வேலையில தீயா இருக்கானுங்க. அப்படி போடு மாப்பிள, இப்படி போடு, இந்த ஆங்கிள் அடி, நான் கொஞ்ச நேரம் இப்படி பண்றேன், இந்தா நீ இப்படி பண்ணு அப்படின்னு ஒருத்தன் உற்சாகப்படுத்திக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு வேற லெவல் சம்பவத்தை விடிய விடிய செய்யறானுங்க. அதுக்கப்புறம் விடிய விடிய மேட்டர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில எழுந்து பாக்குறா. எரிக்கு ஆளையே காணும். அவன் எப்பவுமே பண்ற மாதிரி நல்லா வெளு வெளுன்னு பதம் பார்த்துட்டு ஜூடித்து கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். ஜூடித்து அவனுக்கு போன் பண்ணி பாக்குறா. ஆனா எரிக்கு போனையே எடுக்க மாட்டான். என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்றான் அப்படின்னு ஜூடித்து பயங்கரமா கடுப்பாய் அழுகுறான். எப்ப பார்த்தாலும் கண்ணா பின்னான்னு ஷாட்டு போட்டுட்டு எரிக்கு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஜூடித்து அவளோட வீட்டுக்கு வரா. அவளோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே அவளுக்கு புரியல. கண்டவெல்லாம் விடிய விடிய ஷாட்டு போட்டு நம்மளை இப்படி யூஸ் பண்றானுங்களே அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறா. திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. அவளோட நார்மலான வாழ்க்கையை மெதுவா வாழ ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு சாயந்தரம் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது திரும்பவும் அந்த பொண்ணை பாக்குறா. இந்த பொண்ணு கூட நெருங்கி பழகி நிறைய மஜாவான சம்பவங்களை இவங்க 2 பேரும் செய்யறாங்க. பொம்பளைங்க கூட பண்ணும்போது ஜூடித்துக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு. ஒரு பொம்பளையோட மனசு இன்னொரு பொம்பளையால தான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க 2 பேருக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு இவங்க 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மஜாவா இருக்காங்க. மறுநாள் ஆபீஸுக்கு போகும்போது லிப்டுக்குள்ள திரும்பவும் எரிக்க சந்திக்கிறா. அன்னைக்கு உன்கிட்ட எதுவுமே சொல்லாம போனது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நான் எல்லாத்தையும் விளக்குறேன் அப்படின்னு எரிக்கு மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். நீ ஒரு மயிரும் பேச வேணாம், எனக்கு நீ சொல்றது எதுவுமே தேவையில்லை, மரியாதையா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடு அப்படின்னு ஜூடித்து ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கிருந்து நடந்து போறா. எப்படியோ நிறைய தடவை சாரி கேட்டு ஜூடித்த திரும்பவும் உஷார் பண்றான். அவளை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி 2 பேரும்
பேரும் திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஜூடித்தோட வீட்டுல 2 பேரும் சந்திக்கிறாங்க. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது எரிக் சொல்றான், ஒரு தடவை ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்தது போதும், இதுக்கு மேல எந்த பொண்ணையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவெடுத்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை லவ் பண்ணாம இருக்க முடியல. எந்த பொண்ணையும் இனிமே என்னோட வாழ்க்கைக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு நான் எடுத்த முடிவை எப்படி நானே உடைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு தடவையும் உன் கூட மேட்டர் பண்ணும்போது நீ என்னோட மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா நுழையிற, உன்னை மெதுவா சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிக்கிற. அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் மேட்டர் பண்ணி முடிச்சதும் நான் எதுவுமே உன்கிட்ட சொல்லாம அங்கிருந்து கிளம்புறேன். இதுதான் என்னோட பிரச்சனை. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு எரிக்கு மனசு விட்டு ஜூடித்து கிட்ட பேசுறான். அப்படியே ரொம்ப நேரம் பேசி பேசி 2 பேரும் திரும்பவும் மஜாவான சம்பவங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஜூடித்து எரிக்கு கிட்ட சொல்றான். சொல்லி முடிச்சதும் அவன் கண்ணை ஒரு துணியை வச்சு கட்டுறா. அவன் அசையவே முடியாத மாதிரி அவன் கைகாலையும் கட்டுறா. அதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்டமான மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது ஜூடித்து ஜிம்ல சந்திச்சு அந்த பொண்ணை இந்த ரூமுக்குள்ள கொண்டு வரா. எரிக்குக்கே தெரியாம அவன் கூட மேட்டர் பண்ண வைக்கிறா. எரிக்கோட கண்ணை கட்டி இருக்கிறதால யாரு கூட பண்றான் அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவனும் கொஞ்ச நேரம் மஜாவா இருந்துட்டு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஜூடித்து கூட பண்ற மாதிரியே இல்லையே அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வந்து கண்ணை திறந்து பாக்குறான். அப்போ இந்த பொண்ணை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். இவ்வளவு நேரம் ஜூடித்து கூட செய்யாம இவ கூட தான் செஞ்சுட்டு இருந்தோமா அப்படின்னு யோசிச்சு பயங்கரமா கோவமா கத்துறான். அங்கிருந்து எழுந்து ஜூடித்த பார்த்து அசிங்க அசிங்கமா திட்டிட்டு அந்த ரூமை விட்டு கிளம்புறான். இவன் ஏன் இவ்வளவு டென்ஷனா கிளம்புறான், ஏன் இப்படி கோவப்படுறான் அப்படின்னு ஜூடித்துக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் இவளுக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, எரிக்கோட முன்னாள் காதலி. இந்த பொண்ணு பேரு தான் பேட்டா. எரிக்கோட அப்பாவும் இந்த பொண்ணு மேட்டர் பண்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எரிக்கும் அந்த பொண்ணும் பிரிஞ்சாங்க. திரும்பவும் இந்த பொண்ணு கூடவே மேட்டர் பண்ண வச்சுட்டாலே அப்படின்ற கடுப்புல தான் எரிக்கு ரூமை விட்டு போறான். இதோட நீ என் மூஞ்சிலேயே முடிக்காத அப்படின்னு ஜூடித்து கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான். இந்த சம்பவத்தால எரிக்கும் ஜூடித்தும் பிரிஞ்சிடுறாங்க. மறுநாள் ஜூடித்து அவளோட ஆபீஸுக்கு போன் பண்ணி, நான் வேலையை ரிசைன் பண்றேன், இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், இனிமே என்னால இந்த ஊர்ல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறா. இந்த ஊர்ல நடந்த எல்லா மேட்டரையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. வேற ஏதாவது ஒரு புது ஊருக்கு போய் அங்க மஜாவா கில்மாவா இருக்கலாம் அப்படின்னு பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்புறா. அவ அப்படி பைக்ல வேகமா போறதை காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க, அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க. மஜாவான அப்டேட்ஸ் அதிலே வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.